பீஜிங் ஜான்வரி 8 2025. தீபத்தை ம், தீபத்தை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம். 126 பேர் பலி. நேபாளமும் அதிர்ந்தது. ஆமாம், நம்ம நார்த் இந்தியா கூட பயங்கரமாக அதிர்ந்துருக்குது. சிதஸ் பாருங்கள், நல்லா டேக் அ லுக். ஓகே, பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீஜிங் ஜான்வரி 8. சீனாவில், ஆமாம் சீனா இருக்கு இல்லையா, சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீபத்தை பயங்கர நிலநடுக்கம் உலுக்கியது. அப்போது இதில் 126 பேர் பலியாகினர். இந்த நிலநடுக்கத்தால் அண்டை நாடான நேபாளமும் அதிர்ந்தது. அப்புறம் ஆமாம், தீபத்தின் புனித நகரம். ஆமாம், தீபத்தின் புனித நகரம் என்னன்னு பார்த்தா சீனாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான தீபத் இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்து உள்ளது. உலகிலேயே அதிகமான உயரத்தில் அமைந்திருப்பதால் தீபத் உலகின் கூரை. தீபத்தை என்ன சொல்லுது, உலகின் கூரை. அது ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குல்ல, மேமலை மேலே. ஓகேவா? ஸோ சீனாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான தீபத் இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்து உள்ளது. உலகிலேயே அதிகமான உயரத்தில் அமைந்திருப்பதால் தீபத் உலகின் கூரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தீபத்தில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் புனித நகரங்களில் புனித மீன்ஸ் நல்லா லுக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புனித ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆலயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கோவில்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் தரை மட்டம் ஆகும் அளவுக்கு இயற்கை சேதாரங்கள், இயற்கை பேரிடர்கள், அழிவுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறன்றன தொடர்ந்து. அதுக்காக தான் நான் இந்த நியூஸ் எடுத்து நான் படிச்சுன்னு இருக்கிறேன். தொடர்ந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஏகப்பட்ட உலக நாடுகள், நிறைய ஏகப்பட்ட நாடுகள், 195 நாடுகள் இருக்குது. ஆமாம், 195 நாடுகள்லேயும் சேதாரம் இருக்கிறது தொடர்ந்து. அதாவது இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி இப்படி தான் இருக்கும், தொடர்ந்து இப்படி தான் இருக்கும். காலங்காலமாக இதை நம்ம சகித்து கொண்டு, உறவு கொண்டு, நட்பு கொண்டு, இது கூடவே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதை பற்றி தான் அதுக்காக தான் நான் படிக்கிறேன். ஸோ இந்த நிலையில் தீபத்தில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் புனித நகரங்களில் ஒன்றான ஷிகாட்சே நல்லா, அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக மன்னிச்சிடுங்க. ஓகே, அது பேர் என்னது? ஷிகாட்சே நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி காலை 9:05 மணிக்கு. உள்ளூர் நேரம்னா எல்லா நாடுகள்லையும் டைம் வித்தியாசப்படும் இல்லை. இப்போ இங்கே ஒரு டைம்னா அங்கே ஒரு டைம், அங்கே ஒரு டைம், அமெரிக்காவில் ஒரு டைம், லண்டனில் ஒரு டைம், ஜெர்மனியில் ஒரு டைம், பாரிஸில் ஒரு டைம், அப்படி தானே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டைம் உள்ளூர் நேரப்படி குறிப்பிடுறாங்க. உள்ளூர் நேரப்படி காலை 9:05 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 புள்ளிகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. அமெரிக்க ரேடார் அந்த அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான் சொல்லும், போய் சொல்லாது. நம்ம ஊர் மாதிரிலாம் போய் சொல்லாது அதெல்லாம். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7.1 ரிக்டர்ன்றது பெருசு. 5.1 அப்படி ஓரளவுக்கு குழுங்க நடுங்கும். ஆமாம், போர்வு போதிக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ 7.1 என்பதுலாம் அதிகம். இன்னும் 8.1, 9.1 நினைத்து பாருங்கள். ஆழ்தான் தரமாட்டோம். தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட் ஓவர், எண்ட் ஆஃப் டேஸ். நான் அடிக்கடி சொல்லிட்டு கிடப்பேன்ல. ஆமாம், அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி பார்க்கலாம். இது அதிகமாக தான் இருக்குது. நான் தொடர்ந்து பார்த்து கவனித்து வருகிறேன். அடிக்கடி வருது எல்லாமே சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களாக தான் இருக்கிறது. தட் மீன்ஸ் எல்லாமே 6.1 அப்படி இப்படி மேலே தான் போகுது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பி வாட் அப் டு திஸ் எண்ட் ஆஃப் டேஸ் சொல்கிறேன்ல. காலம் முழுதும் நீ இப்படி தான். மாற்ற முடியாது. நோ மெஷின்ஸ், நோ ரேடார் அது இது கண்டுபிடிப்பு. எலன் மஸ்க் குடும்பத்தோட அங்கே ஸ்பேஸுக்கு போகலான்னு இருக்கிறார் குடும்பம். எலன் மாஸ்க் இன்னும் இந்த ட்விட்டர் ஓனருங்க, பெரிய ஆமாம், ட்ரம்ப்போடைய ஃப்ரெண்டு. ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பின் மிக நெருங்கிய நண்பர். அவர் தான் இப்போ ஜெயிக்க கூட வச்சுட்டார். ஆமாம். ஸோ அது விட்ருங்க, அதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ
அப்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் நேரப்படி 9:05 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 புள்ளிகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. எனினும் நிலநடுக்கத்தின் அளவை 6.8 புள்ளிகள் என சீனாவில் தேசிய நில அதிர்வு மையம் குறிப்பிடுது. அவன் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆமாம், அமெரிக்கா அது கரெக்டாக சொல்லும். பட் இவங்க வந்து இரும்புத்திரை கொண்டவர்கள். சீனா வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சீனாவில் இருந்து வெளியே வருது போது கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் தே ஹேவ் ஒன்லி 4 நெட் சர்வீஸ் தான் அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி 4000 நெட் சர்வீஸ் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அவங்க பயங்கர ரகசியம், ரொம்ப ஒளிவு மறைவு, இலைமறைவு, காய்மறைவு, என்ன பண்ணுறோம் நத்திங் டூவிங். உண்மை என்ன அங்கே என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாறுங்க ஏதாவது போய் சொல்லின்னு இருப்பான். இந்த வியூஸ் வரும் இல்லை, அதுக்காக எல்லா மீடியாவும் அப்படி தான் துடு வாங்கிட்டு தானே பேசுகிறான். எல்லா கட்சிக்காரனும் ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுன்னு இருக்கிறான். ஒரு சேனலும் என்ன சம்பாரித்து கொடுக்கல. எல்லாம் அவன் கட்சி மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ரு, அவனை பூஸ்ட் பண்ணிப்பான். அவனுக்கு பூஸ்ட் பண்ணிப்பான். சீசர் சொல்லுவான். யார் சீசரில்? சீசர் ரமானியன் சீசர் அவன் சொல்லுவான், நம்மளை பற்றி தான் எல்லாருக்கும் சொல்லணும், நம்மளை பற்றி அவனும் பேச மாட்டான், நம்மளை நாமே பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம் புகழை நாமே பறைசாற்றி கொள்ள வேண்டும், நம்மளை பற்றி நம்ம சொன்னால் தான் ஆச்சு. ஒரு பயலும் ஒரு கமனாட்டியும் உன்னை பற்றி பெருமையாக பேச மாட்டான், உன்னை வாழ்த்த மாட்டான், உன்னை பாராட்ட மாட்டான். அதுக்காக நம்மளே விளம்பரப்படுத்திக்க வேண்டியதுதான் நம்மளை பற்றி. அவன் சொல்லுவான், சீசர் சொல்லுவான். அதை தான் இவங்க எல்லோரும் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆமாம் ஜால்ராணி பாட்டுன்னு வச்சுக்கோ, நிறைய பணம் கிடைக்கும். பத்திரிக்கை அதுக்கு இது எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக நீ பேசுகிறவா கிடைக்கும். அவங்களுக்கு நீ ஆதரவாக பேசணும்னு வச்சுக்கோ, அரசாங்கத்துக்கு எதிராக நீ பேசணும்னு வச்சுக்கோ, அப்போல்லாம் நாடு கடத்துவானுங்க. அந்த காலத்தில் நாடு கடத்துவானுங்க. இப்போ நாடுகடெல்லாம் கடத்த மாட்டான், கொண்டு போட்டுருவான். பார்த்துக்க, ஏகதியாக கருத்து சுதந்திரம், ஏகதியாக பேசுங்கப்பா. ஆமாம், சரி, அப்படி ஆயிடுச்சு. ஓகே. அப்போது என்னது? ஆமாம், எனினும் நிலநடுக்கத்தின் அளவை 6.8 புள்ளிகள் என சீனாவின் தேசிய நில அதிர்வு மையம் குறிப்பிட்டது. ஓகே. அப்போது அந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் சீனா நில அதிர்வு மையம் தெரிவித்தது. இதிலிருந்து ஒரு உண்மை புரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 கிலோமீட்டர் ஆழத்தான். அப்போனா இட்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக அமெரிக்கன் சொன்ன மாதிரி 7.1 கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அதுவே கடலில் ஒரு 20 வாட் திஸ் இஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர் என்ன எங்கெங்கே போட்டுருக்கு? 10 கிலோமீட்டர் தானே போட்டுருக்குது. சப்போஸ் இது ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் இது உருவாகி இருந்தால் பெரிய ஒரு 4 புள்ளி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு 4.1, ஒரு 5 புள்ளி இப்படி தான் இருந்திருக்கும். 10 கிலோமீட்டர்னும் போது சீனா போய் தான் சொல்கிறான். அவன் அமெரிக்கன் சொன்னது தான் உண்மை. சரி, நம்ம பொய் உண்மை இதை கண்டுபிடிச்சி நம்ம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே எல்லாமே பொய் தான். அதனால் நம்ம அதை பற்றி ஏன் போட்டு குழப்பிக்கிட்டேன். சும்மா அப்படி போகிற போகல அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்துடும். ரைட்டா? சரி, அப்போது எனது நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் சீன நில அதிர்வு மையம் தெரிவித்தது. கட்டிடங்கள் தரைமட்டம். கதை முடிச்சிட்டான். ஸோ கட்டிடங்கள் தரைமட்டம். நேபாள எல்லைக்கு அருகில் உள்ள ஹிகாச்சே நகரம் திபெத்திய புத்த மதத்தின் முக்கிய நபரும் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக ஆன்மீக அதிகாரம் கொண்ட வருமான் பஞ்சன் வாமாவின் பாரம்பரிய இடமாகும். அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை புரியுற மாதிரி எனக்கே புரியல. ஆமாம், நேபாள எல்லைக்கு அருகில் உள்ள ஷிகாஜே நகரம் திபெத்திய புத்த மதத்தின் முக்கிய நபருமா இல்லை நகருமா தெரியல, பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கலாம், இல்லை நான் தப்பாக கூட படிக்கலாம். ஸோ இந்த முக்கிய நபரும் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக ஆன்மீக அதிகாரம் கொண்டவருமான பஞ்சன் லாமாவின் பாரம்பரிய இடமாகும். ஓ, கரெக்டு தான், நபர் தான். ஓகேவா? அதுதான் தீபத்தின் அந்த நகரம் தீபத்தின் புனித நகரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆமாம், தீபத்தே ஒரு புனித நகரம், இந்த நகரமும் புனித நகரம். அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த நகரமும் புனித நகரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அங்கே. ஸோ கொஞ்சம் நம்ம ஆழமாக டீட்டெயில்டாக பார்க்க போனாக்கா அப்படி தான் அது இருக்குது. ஓகேவா?
ஸோ புனித நகரங்களில் அப்படின்னும்போது புரிஞ்சிச்சா தீபத்துனா எல்லாமே புனித நகரம் தான் ஒன்றாக விளங்குகிறது. நேற்றைய நிலநடுக்கம் ஷிகாட்ஸே நகரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளை கடுமையாக உலுக்கியது. அப்போது முதலில் ஏகப்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பலமுறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இங்கே முக்கியமாக நான் சொல்ல பிரியப்பட்டது இந்த நியூஸ் நான் படிக்கணும்னு நினச்சது காரணமே இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி தான், புனித நகரம். ஸோ இட் இஸ் வாட் ஸோ தீபத்து பூராவே எல்லாமே புனித நகரங்கள் தான். புனித நகரங்களுக்கு இப்பேற்பட்ட எச்சரிக்கை என்றால், இப்பேற்பட்ட சோதனைகள் என்றால், இப்பேற்பட்ட துயரங்கள் என்றால், நம்ம மாதிரி ஊழல் லஞ்சம் பெருச்சாளிகள் வாழும் சொல்லுங்கங்க, நல்லா திங்க் பண்ணுங்க மக்களே, சிந்தியுங்கள். சிந்திக்காதவன் சிந்தனை செய்யாதவன் மனிதனே அல்ல. நல்லா திங்க் பண்ணுங்கங்க. புண்ணிய நகரம், புனித நகரம் தீபத், அதை சுற்றி உள்ள எல்லாருமே புத்த மதம் லாமா என்னென்னமோ சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தூய்மையான புனிதமான நகருக்கே உழவு இடைஞ்சல்கள், நிலச்சரிவு, நிலநடுக்கம், பேராபத்துனா பொய்யே காலங்காலமாக பொய், திருட்டு, ஃப்ராடு, பிராத்தல், கொள்ளை, கொலை, கடத்தல், கஞ்சா, ஊசி, பெண்கள், பாலியல் தொல்லை, இப்படி கேவலத்திலும் கேவலமான இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள் வரும், எப்பேற்பட்ட பேரிடர்கள் வரும், எப்பேற்பட்ட துயரங்கள் வரும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வரும். குழந்தைகள் நோய்களில் சாக போகிறார்களா? பெற்றோர்கள் கை கால் இல்லாமல் ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ வேற ஒரு புது வருது, அது ஒரு 20 ஆண்டுகள் ஆழமாக இருக்கான், அதுக்கு மேலேயே இருக்குதா, அது ஒன்றும் புதுசு இல்லை. வருது இந்த HMPV என்கின்ற அந்த வைரஸ். நேற்று கூட அதை பற்றி பயங்கரமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 40 நிமிஷம் வீடியோ போட்டேன். ஒரு 40 பேர் தான் பார்த்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராவது அதை பார்த்துருக்கணும், கொஞ்சம் தெளிவு கிடைத்திருக்கும். ஏன்னா அதில் நான் எல்லா விளக்கங்களையும் அதில் போட்டிருந்தேன், டீட்டெயிலாக நான் அந்த போட்டிருந்தேன். ஒரு பயனும் பார்க்கல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பார்க்கலன்னா அது உனக்கு தான் நஷ்டம், எனக்கு என்ன நஷ்டம். நான் சும்மா அடிச்சு விட்டுன்னு போயின்னே இருப்பேன், என் டைம் பாஸ். எனக்கு போர் அடிக்குது, நான் இதை வாசிச்சுட்டு கிடக்குறேன். காசுக்கு கீசுக்கு நான் கிடையாது. அது அந்த அந்த பேச்சுக்கே நம்மக்கிட்ட இடம் கிடையாது. சரி, அப்படியே நியூஸுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா அப்புறம் வளர்ந்து பேசுகிறாரு அந்த ஆளுன்னுவீங்க. சரியா? ஓகே. இந்த நிலநடுக்கத்தால் ஷிகாஷே நகரில் உள்ள பல கிராமங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன. வீடுகள் உள்பட ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இதில் ஏராளமான மக்கள் இடிபாடுகளில் சிக்கினர். அதைத் தொடர்ந்து உள்ளூர் மீட்பு குழுக்களும் பொது மக்களும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். பா கொடுமையாக இருக்குதுங்க. கொடுமையாக இருக்குதுங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் உலகில் இருந்தால் எடுத்து போடுறேன். எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இதை படிக்கிறதுக்கு. ஓகே. தீபத்தின் ஷிகாஷே நகரில் உள்ள ஒரு கிராமத்தில் நிலநடுக்கத்தால் வீடு ஒன்று இடிந்து கிடப்பதை படத்தில் காணலாம். இந்த இப்போ தான் காட்டணும் பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். ஒரு வீடு ஒன்று இடிந்து கிடக்குதாமா. ஓகேவா? சரி, அப்படியே போவோம் மறுபடியும். அப்போது எனது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். 126 பேர் பலிங்க. எவ்வளோ? ஆமாம், 126 பர்சன்ஸ். ஓகே, 126 பேர் பலி. இதனிடையே நிலநடுக்கம் பாதித்த பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள சீன அதிபர் ஜின்பிங் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சீன இராணுவம் மீட்பு பணியில் களம் இறங்கியது. இந்த நிலையில் தீபத்தில் நிலநடுக்கத்துக்கு 126 பேர் பலியானதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படு காயங்களுடன் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கட்டிட இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கி இருக்கலாம் என நம்பப்படுவதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதாகவும், அதே சமயம் அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஏன்னா பலி எண்ணிக்கை, இடிபாடுகள் சிக்கியவர்கள், ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே அவசர கதியில் எல்லாமே தயார் நிலையில் எல்லாமே. அதே சமயம் அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். நேபாளம் அதிர்ந்தது. இந்த நிலையில் தீபத்தை உலுக்கிய இந்த பயங்கர நிலநடுக்கம் அண்டை நாடான நேபாளத்திலும் கடுமையாக உணரப்பட்டது. தலைநகர் காட்மாண்டு உள்பட
நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் கடும் தாக்கத்தை மக்கள் உணர்ந்தனர். அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் நேபாளம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் தான், அங்கு சில வினாடிகள் தான். ஓகேவா? சில வினாடிகளுக்கு வினாடி மீன்ஸ் வாட்டுங்க, செகண்ட்ஸ் தானே, செகண்ட்ஸா நோ மினிட்ஸ். ஓகேவா? அது என்னதுங்கிறத எங்கேயோ விட்டங்க. அண்டை நாடான நேபாளத்திலும் கடுமையாக உணரப்பட்டது. தலைநகர் காட்மாண்டு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் கடும் தாக்கத்தை மக்கள் உணர்ந்தனர். அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இங்கே நேபாளத்தில் ஆமாம், சின்ன சம் மினிட்ஸ் அவ்வளோதான். அதுலேயே எல்லாம் குலுங்கி இருக்குது. சேதாரம் போல் இருக்குது. மேலும் பார்க்கலாம். என்னது பார்த்தீங்களா? அங்கு சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் பீதி அடைந்த மக்கள் அலறி அடித்து கொண்டு கட்டிடங்களை விட்டு வெளியேறி வீதிகளிலும் திறந்த வெளி மைதானங்களிலும் தஞ்சம் அடைந்தனர். இருந்த போதிலும் இந்த நிலநடுக்கத்தால் நேபாள சொல் உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்படுவதாக தகவல்கள் இல்லை. அதேபோல் பெரிய அளவில் பொருள் சேதங்களும் ஏற்படுவதாகவும் தெரியவில்லை. ஓகே, அதுதான் நம்ம பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா பொருள் சேதாரம் அது இது உயிர் பலியில் எதுவும் இல்லை, குலுங்கிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ யூ டஸ் நாட் டு வாண்ட்ஸ் டு பி வரி பண்ணிக்கிற அளவோ அவங்க ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் அடுத்தது நான் பார்ப்போம். 9,000 பேர் பலியான சோகமாக. அப்போது 9,000 பேர், திஸ் இஸ் கொஞ்சம் ஓல்டு, இதுக்கு முன்னால் இப்போ ப்ரீவியஸ்லி போல இருக்குது. நான் பார்த்துடுவோம். 9,000 பேர் பலியான சோகம். முன்னதாக கடந்த 2015ங்க, எஸ் ஆமாம், பழைய நியூஸ். முன்னதாக கடந்த 2015 ஆண்டு ஏப்ரல் 25 நேபாளத்தில் ரிக்டர் அளவுகோலில் 8.1 புள்ளிகள். 8.1 நாங்கள் எப்போங்க 2015 2015 பயங்கரமான ஒரு முன்னதாக கடந்த நேபாளத்தில் 9,000 பேர் பலியான சோகம். எவ்வளோ? 9,000. தட் மீன்ஸ் 9,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. 9,000 பேர் பலியான சோகம். இப்போ இல்லைங்க, இது 2015ங்க, இது 2025 உடனே இப்போ நினச்சிக்க போகிறீங்க. அதனால் முன்னதாக கடந்த 2015 ஆண்டு ஏப்ரல் 25 நேபாளத்தில் ரிக்டர் அளவுகோலில் 8.1 புள்ளிகள் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதும் இதில் சுமார் 9,000 பேர் பலியானதும் இங்கே நினைவு கூறத்தக்கது சொல்லிட்டார். நினைவு கூறத்தக்கது பழைய நியூஸு, இன்றைக்கி நியூஸ் கிடையாது. இப்போ ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் செத்து போயிட்டாங்கன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, அப்படிலாம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்க, உங்கள் புத்தி அப்படி தானே. அதுக்கு தான் அவர் எச்சரிச்சிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? 2015 நிலநடுக்கத்தின் போது தீபத்தின் ஷிகாஷே நகரில் 18 பேர் பலியானதும் 55 பேர் படுகாயம் அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு திபெத் போல் இருக்குது நேபாளம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்போது 2015 நிலநடுக்கம் வந்தபோது அப்போ காட்சியில் ஒரு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு 18 பேர் செத்து போயிருக்காங்க. ஒரு 55 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது நேபாளத்தில் நடந்த அந்த 8.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால அப்போ அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி திஸ் இஸ் இப்போ நடந்த அங்கே தீபத்தில் நடந்த அந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தினால இப்போ நேபாளம் அதிர்ந்திருக்கிறது. சேதாரம் இல்லை, உயிர் சேதாரம் இல்லை, பொருள் சேதாரம் அப்படி கூட எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. சொல்ல முடியாது. நாளைக்கு திடீர்னு ஏதாவது சொல்லுவானுங்க. ஆமாம், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த டக்குன்னு நாளைக்கு பார்த்தா ஒரு 50 பேர் செத்து போயிட்டானா அப்படின்வானுங்க. சரி, வட மாநிலங்களிலும் அதிர்வு. நேபாள தீபத் எல்லையில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் இந்தியாவிலும் அதிர்வை உண்டாக்கியதாங்க. பார்த்தீங்களாங்க, இந்தியாவிலையும் அது காட்டிகிட்டு இருக்குது. ஆமாம், இந்தியாவிலும் அதிர்வை உண்டாக்கியது. வட மாநிலங்களான பீகார் மற்றும் அசாமில் நிலநடுக்கத்தின் அதிர்வு
கடுமையாக உணரப்பட்டுருவோமோ. ஐயோ, ரிக்டர் அளவை தான் போட்டுக்கா பார்க்கலாம். குறிப்பாக பீகாரி தலைநகர் பாட்னா உள்பட பல மாவட்டங்களில் நிலநடுக்கத்தின் அதிர்வை மக்கள் உணர்ந்தனர். இதனால் பீதியடைந்த அவர்கள் அலறி அடித்து கொண்டு வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்களை விட்டு வெளியேறினர். எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இதில் ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ பாருங்க, அவங்க எல்லாம் ரிக்டர் அளவுலாம் சொன்னாங்க. 2015 வந்து நேபாளத்தில் ஏற்பட்ட 8.1 அந்த அளவு சொல்லியிருக்காங்க. இது சொல்லியிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாவிலையும் இது வந்து உணரப்பட்டிருக்கு. அதெல்லாம் பயங்கரம் அலர்பி அடிச்செல்லாம் ஓடி இருக்கிறான். துண்டை காணும், துணியை காணும், ரோடு மேலே அங்கே இங்கே மைதானம் கீதானம் எங்கே போய் ஒடிடலாம், எங்கே போய் இப்போ எங்கே பாதிப்பு இருக்காதோ அங்கே ஓடி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிக்டர் அளவு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்க கூட. 1.1 சொல்லு, இல்லை 2.1 சொல்லு, இல்லை 3.1 சொல்லு, இல்லை 4.2, ஏதையோ ஒரு கருமத்தை இத்தனை அளவுக்கு அங்கே ரிக்டர் கோல் இருந்ததுப்பா நார்த் இந்தியாவில். சொல்லலாம்ல, பீகாரில் இருந்தது, பாட்னாவில் இருந்தது, சொல்லலாம்ல. சொல்ல மாட்டான். சீனா கூட பரவாயில்லையா, சில விஷயத்த சொல்லிடுவானுங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் எல்லாம் ஏட்டு செட்டு பண்ணுறது, போகிறது, வருது, திருடுது, எல்லாம் பாப்பாவுக்கு தெரியும். தௌலட்டு பாப்பா வயிற்றில் இருக்கிற பாப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நம்ம பேசலாம், என்ன செய்ய முடியாது. எப்போ ஜான் பாஸ்கர் பேசினுக்கிறேன்னா, உங்களை பற்றிலாம் சொல்கிறேன்னா, இவ்வளோ கட்சி கல்வி ஊற்றுறான். எவ்வளோ பேர் ஊற்றுறான்? 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில். ஆமாம், 6 கோடி பேருக்கு இப்படி தான் கழுவி ஜான் பாஸ்கோ மாதிரி கழுவி ஊற்றுறான். ஆனால் கட்டுக்க மாட்டாங்க. எதுவும் ஆக்ஷன் இருக்காது, எதுவும் செயல்பாட்டுக்கு வராது, சட்டங்கள் திருத்தப்படாது. அதே சட்டம் தான், அதே ஓட்டை தான், அதே அழுக்கு தான், அதே புத்தி தான். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், தயவு செஞ்சு பயங்கரமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆமாம், அதனால் எல்லாம் அந்த ரஜினி அந்த பாட்டு ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் உன் கையிலே இருக்குதுன்னு சொல்லுவான் ஒரு பாட்டு. அந்த மாதிரி எல்லாமே உன் கையில் இருக்கிறது பரவாயில்ல. சொத்து சுகம் மயிர் மண்ணங்கட்டி எதுவுமே வேணாம். உயிர் இருந்தால் போதும், பழிச்சிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். உயிரை காப்பாற்றிக்கொள். விழிப்போடு இரு. தூங்கும்போது கொஞ்சமாக சாப்பிடு போதும். வேலைக்கெல்லாம் போகாத, கொஞ்சம் சாப்பிடு போதும். சரியா? கொஞ்சம் சாப்பிடு போதும். கொஞ்சம் துணி, கொஞ்சம் ட்ரெஸ், ஒரு கையில் ஒரு பேக், ஒரு ஜோலில் பேக் அந்த காலத்துலலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசுநாதர் ஒரு பேக் போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டவலு, ஒரு ஜட்டி, அப்படியே ஒரு வெயிட்டு கிட்டி சட்டை, ஒரு பேண்ட்டு கிட்டி இப்படி கையில் வச்சுக்கோ. பாப்பா எல்லாம் பத்திரமா கையில் பிடிச்சிக்கோ. திடீர்னு ஓடினானுங்க பாரு. இப்போ பாட்னாவில் இப்போ பீகார்லலாம் அது பார்த்துட்டு எல்லாம் ஓடி இருக்கான். இப்படி தான் எல்லாருமே ஓடணும். இன்னெல்லாம் காலம் பூரா ஓட வேண்டியது தான். இப்படி தான் ஆரம்ப காலம் இருந்தது. நாடோடிகளாக எல்லோரும் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். கேரவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ஆமாம், ஆதிவாசிகள் இருக்காங்கல்ல காட்டில், 5 வருஷத்துக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருப்பான். அப்போதான் வேறு பகுதிக்கு போயிடுவான். ஏன்னா அந்த மண் வளம் செத்து போயிடும். அங்கே பயிர் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேட்டையாட முடியாது. எல்லாம் அந்த 5 வருடக்குள்ள மிருகங்கள்லாம் பார்த்து, ஐயோ அங்கே போனால் ஜான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டுப்பையாக இருக்கிறான்ப்பா, மகா மோசமானவன்ப்பா. அவன் கையில் ஈட்டி அது இது எதுவுமே இல்லைப்பா, பேசியே கொண்டுடுவான்ப்பா. அங்கே போவானா, அந்த ஏரியாவை நமக்கு வேணாம், எங்கேயா போயிடலாம். அப்படி தான் ஒவ்வொரு ஏரியாவை ஒரு 5 வருடங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பான். அப்படியே மாறிக்கிட்டே இருப்பான். நாடோடி அங்கேருந்து அப்படியே சுற்றுவான். ஆமாம், கிழக்கு மேற்கு மலை தொடர்ச்சியிலேருந்து அப்படியே அந்த கட்சிக்கு போயிடுவான். அப்புறம் கிழக்கு மலை தொடர்ச்சியிலேருந்து அப்படியே அந்த கட்சிக்கு போயிடுவான். அப்புறம் இங்கே தனுஷ்கோடியிலேருந்து அப்படியே வந்து காஷ்மீருக்கு போயிடுவான். இப்படியே தான் போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அந்த காலம் வந்து விட்டது. இப்போ எப்படி ரோட்டில் ஓடுறான், அவசரமாக காரில் ஓடுறான், மோட்டர் சைக்கிளில் ஓடுறான், பஸ்ஸில் ஓடுறான், நடந்து ஓடுறான், எங்கே தெரியாமல் ஓடுறான்ப்பா. ஆமாப்பா, எங்கடா போகிற கேட்டா, போகிறான். கிழிவி கிளவன் குமரி எல்லாரையும் மோட்டர் சைக்கிள் கார் எல்லாம் ஏறி மிதிச்சு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களாம் கொண்டு ஓடுறான். பிளாட்ஃபார்மில் பாவம் அந்த தொழிலாளிகள், ஏழைகள், அந்த பாவம் எங்கெங்கேயோ அடிமைகள் மாதிரி கஷ்டப்பட்டு அவன் கூலி கூட கொடுக்க மாட்டான். திட்டு பசங்க, அல்லக்கைங்க, ரவுடி பசங்க, இந்த ஆறு மேடு பள்ளம் கிள்ளம் மணல் கிணல் மரங்கிறோம் எல்லாத்தையும் வெட்டி தின்றுவான் பாரு. இந்த திருட்டு நாய் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காது. அது பாவம் இந்த ரோட்டில் போய் பட்டுன்னு இருக்கும். பஸ் இந்த பக்கம் பஸ்ஸு போகும், நடுவில் ஒரு 2 அடியில் ஒரு இது பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று வச்சுன்னு இருப்பான், நிறைய பாசை மாதிரி. அதில் பாவம் அவங்க மேலே ஏற்றிட்டு எஸ்கேப் ஆகுறாம்பா. பயங்கரமாக இருக்குது. பார்த்துக்கே. ஓகே,
எனவே எண்ட் ஆஃப் டேஸஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால் ஆமாம், அந்த கிறிஸ்து வராரு வரல, கல்கி வராரு வரல, யார் ஏசு கிறிஸ்து வராரு வரல, நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நீ மட்டும்தான் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். உனக்கு ஒரு வியாதின்னா அதை நீ தான் தாங்கி கொண்டு ஆக வேண்டும். ஜான் பாஸ்கோ உங்கள் வெயிட் வேணால் கொஞ்சம் வாங்கலாம். வைப்பா, நான் அந்த கூடையை கொஞ்சம் எடுத்துன்னு வரேன். ஏப்பா, அந்த பை கொஞ்சம் கொடுப்பா, நான் கொஞ்சம் தூரம் தூக்கின்னு வந்து கொடுக்குறேன். அப்படி சொல்ல முடியும். நோய் நான் வாங்கி கொள்ள முடியுமா? உனக்கு உண்டான நோய் நான் எப்படி வாங்கி கொள்ள முடியும்? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், இந்த கவலை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் காசு பின்னால் நீ ஓடுறது தான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இருந்து விட்டு நிம்மதியாக கருமா அந்த சனியிலேருந்து விடுபட்டு இப்போதைக்கு அப்படி இந்த பேரிடர்கள் அவ்வளோ பயங்கரமான அழிவுகள் வருது இல்லை. இப்போ எப்படியோ உன் குழந்தையும் பொண்டாட்டியோ பாப்பா காப்பாற்றிட்டு இருந்துட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாமே ஒரு நல்ல நிலைமை வந்து வரும். திருப்பி ஒரு புது உலகம் வரும். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நம்ம வருகின்ற 17 இந்த மாதம் 17, ஓகே, இந்த மாதம் ஜனவரி 17, 2025 நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனிடம், நம்ம தலைவர் தெரியும்ல எம்ஜி ராமச்சந்திரன், அவருக்கு வந்து 108வது பிறந்த நாள். ஓகேவா? ஆமாம். ஸோ அவரை வந்து நீங்கள் போற்றி புகழெல்லாம் எதுவும் தேவையில்லை என்ன. ஆனால் அவர் ஃபோட்டோவை போட்டு, அவர் ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க. அவர் ஃபோட்டோவை போட்டுட்டு அது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷனில் மாமா பயல்கள்லாம் உள்ளே சுற்றின்னு இருக்குதுலாம் சொல்கிறான். துணைவேந்தரே இல்லைன்றானுங்க. அவ்வளோ கேவலமான ஒவ்வொரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா பேர் வச்சுருக்கிறீங்களே. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காதுங்க. வேணால் கருணாநிதி பேர் வச்சுருங்க. ஆமாம், அவருக்கு பொருந்தும் இதெல்லாம். கருணாநிதி பேரை வந்து அந்த வாட் இஸ் இட் அண்ணா பல்கலைக்கழகமாக அண்ணா என்ற அந்த மாதிரி நம்ம கெட்ட விஷயங்கள் நடக்கிற நிறைய இடங்கள் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அது இது, அங்கெல்லாம் தயவு செஞ்சு எம்ஜிஆர் பேர் அண்டு அண்ணா பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, அவர் ஃபோட்டோவை போட்டு அயோக்கியத்தனம் பண்ணி பழப்பு நடத்துறதை நிறுத்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இயற்கை உங்களை வந்து வதைக்காது. இந்த பேரிடர்கள்லாம் கூட நிறுத்திக்கும். ஏன்னா அதை தாங்க முடியாமல் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுது. அந்த அளவுக்கு நீங்கள் கோபம் முறுத்திட்டீங்க. மனித தவறுகள். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்கள் 108வது பிறந்த நாள் வருகின்ற 17/1/2025. அவருடைய இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 17/1/1900 17/1/1917 to 24/12/1987. மறுபடியும் சொல்லட்டுமா? 17/1/1917 to 24/12/1987. 87 டிசம்பர் மாதம் அவர் இறந்து போனார். ஜனவரி என் மகன் பிறந்தான். ஜனவரி 28ஆம் தேதி. அவரும் ஜனவரியில் பிறந்திருக்கிறாரு, டிசம்பரில் இறந்து போயிட்டார். என் பையன் ஒரே மகன் மைக்கேல் ஜாக்சன், அவனும் ஜனவரி 28ஆம் தேதி பிறந்தான். இவர் 17ஆம் தேதி பிறந்தார். ஜனவரியில் 2 பேரும் ஜனவரியில் தான் பிறந்தாங்க. 2 பேரும் ஜனவரியிலேயே இறந்து போனாங்க. என் பையன் இப்போது தான் அவன் வந்து 2010 இறந்துட்டான். 87 பிறந்தான். தட் மீன்ஸ் அவனுக்கு ஒரு 36 வயது இருக்கும். ஸோ 2 பேருக்கும் வந்து ஆமாம், என் பையனுக்கு இப்போ 28ஆம் தேதி பிறந்தநாள். இந்த மாதம் 28ஆம் தேதி பிறந்தநாள். தலைவருக்கு 17ஆம் தேதியே பிறந்தநாள். ஸோ இருவருக்கும் பிறந்த நாள் ஆமாம் அந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்வது போல் இறந்த நாள் வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது முடிஞ்சு போன கதை. டிசம்பர்லேயே முடிஞ்சு போச்சு. 2 பேருக்குமே சொல்லியாச்சு. எம்ஜிஆருக்கும் சொல்லிட்டேன், என் பிள்ளைக்கும் சொல்லிட்டேன். வீடியோலாம் கூட எடுத்துலாம் போட்டேன். ஸோ இதையும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதையும் செய்து விட்டேன். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா பாருங்கள், பெடிகள்லாம் தடி விட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.